எந்த இடத்துல நாங்க எழுதணுமோ அந்த இடத்துல நோட் நோட் பண்ணிக்கிங்க. भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. இது ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகள் எல்லாம் முடிச்சுண்டு பிரபாஷ கஷேத்திரத்துல இருந்து பகவான் துவாபர யுக லீலைகளை முடிச்சுண்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி உத்தவரை பார்த்து உத்தவருக்கு ஒரு கீதை, எப்படி அர்ஜுனருக்கு ஒரு கீதை கொடுத்தாரோ அதே மாதிரி உத்தவருக்கு ஒரு கீதை கொடுத்தாரு. அந்த கீதையில இருந்து இன்னைக்கு ஒரு 2 ஸ்லோகம் பார்க்கலாம், 2-3 ஸ்லோகம் கூட பார்க்கலாம், டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசையா இருக்கோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க, திருப்பி சொல்லுங்க. ஆச்சாரியம் மாம் விஜானியன் ஆச்சாரியம் மாம் விஜானியான் நவமன்யேத கர்ஹிசேத் நவமன்யேத கர்ஹிசேத் ந மர்த்ய புத்யா சூயத்த மர்த்ய புத்யா சூயேத சர்வதேவ மயோ குருः. ஆச்சார்யம் மாம் விஜானியான் நவமன்யேத கர்ஹிசேத் ந மர்த்ய புத்யா சூயேத சர்வதேவ மயோ குருः. ஓகே, தேங்க்யூ வெரி மச். விவிதா மாதாஜி, இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்கிறீங்களா? Yes, Prabhu. Hare Krishna. One should know the Acharya as myself and never disrespect him in any way. One should not envy him, thinking him an ordinary man, for he is the representative of all the demigods. Very good. Thank you, மாதாஜி. அப்படியே ஓம் அக்ஞானந்த சொல்லிடுங்க. இது சாரி, நாராயணம் நமஸ்கிருத்தியம் சொல்லிடுங்க மாதாஜி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பவதி நைஷ்டிகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரம் யத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரி ஓம். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு குரு தத்துவா கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ குருவை பற்றினா நிறைய இருக்குது. ஆக்சுவலி குருவுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும்னா ஐடிசின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது கிட்டத்தட்ட 7 நாள் எடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நாள் வேணுமாலும் எடுக்கலாம் குருவை பற்றி. ஈவன் ஆழ்வார்கள்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே குருவை பற்றியும் நாமத்தை பற்றி மட்டும்தான் அவர் புகழ் பாடுவார். வேற பெருமாளை பற்றிலாம் பேசவே மாட்டார். குரு அண்ட் நாமம் அந்த மாதிரி, அந்த லெவலுக்கு குரு வசதி. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ கோயில்கள் பார்க்குறோம் இல்லையா? வாமனா இருப்பார், மகாவிஷ்ணுவாக இருப்பார், ராமராக இருப்பார், விக்கிரகங்கள்ல இருப்பார், கல்லில் இருப்பார். இது அத்தனையும் அந்த குரு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராண பிரதிஷ்டா பண்ணலைன்னா அது வெறும் கல்லும், அது வெறும் ஒரு மெட்டல் தான். ஐம்பொன்னா இருக்கலாம், தங்கத்தில் இருக்கலாம், என்னென்னமாலும் இருக்கலாம். பட் அன்லஸ் அதர்வைஸ் த குரு இன்வைட்ஸ், த ஆச்சாரியா கூப்பிடுவாங்க பிராண பிரதிஷ்டா. அப்போ நீங்கள் உட்காருங்க கேட்ட, அப்போ தான் பகவானே அதுக்குள்ளே உட்கார்றாரு. அந்த லெவலுக்கு குருவோட ஏத்தம். ஸோ நம்ம இன்னைக்கு இங்கே கிருஷ்ணரே என்ன சொல்கிறாரு அப்படின்றத இன்னைக்கு இப்போ பார்க்கலாம். ஓகே,
ஆச்சாரிய மாம் விஜானியம், ஆச்சாரியரை நீ என்னை போல பார்த்துக்கணும் அப்படின்றாரு. நீ எப்படி நினைக்கணும் இல்லை எப்படி ட்ரீட் பண்ணணும்னா என்ன போல, நீ என்ன எப்படிலாம் பார்ப்பியோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவமன்யேத கர்ஹிச்சித், ந, எப்பவுமே, அட் எனி டைம், அட் எனி சிச்சுவேஷன் ஆச்சாரியரை அவமன்யத்தை, அவமரியாதை பண்ணக்கூடாது. மர்த்திய புத்திய அப்படின்னா அவரை ஒரு ஆர்டினரி பர்சனா நீ நினைக்க கூடாது. சர்வ தேவோ மயோ குருஹு, எல்லா தேவருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் அவரு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார். எல்லா தேவாதி தேவர்கள், அப்ப நம்ம குருக்கு ஒரு ஆரத்தி பண்றோம், குருக்கு ஒரு பூ போட்டோம்னா அத்தனை தேவருக்கும் போட்டதுக்கு சமம். ஏன்னா சர்வ தேவ மயோ குருஹு, தேவோ மயோ, எல்லா தேவர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் குரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல, இன்னொரு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு, அது டைம் வரும்போது சொல்றப்போ. ஓகே, இப்போதைக்கு நம்ம 1 by 1 போலாம். குருவோட விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரு இஸ் நாட் எ என்ஜாயர் ஆஃப் டிசைபிள் சர்வீஸ். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, குருனா ஜாலி, அவருக்கு எல்லாரும் சேவை பண்ணுவாங்க, அவருக்கு சமைச்சு போடுவாங்க, அவருக்கு கால் அமுக்கி விடுவாங்க, அவருக்கு வந்து காரில் கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க, அவருக்கு எல்லா செலவு பண்ணுவாங்க, அவருக்கு நல்ல நல்ல இடம்லாம் நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு குரு வந்து சிஷ்யர்களோட ஃபெசிலிட்டிஸ், அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக இல்லை. அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் அண்டு சன், ஒரு அப்பா அம்மாவும் ஒரு பையனுக்கும் இல்லை ஒரு மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு, குரு சிஷ்யன் உறவுன்றது வந்து. ஹரே கிருஷ்ணா, புது பொண்ணு வந்திருக்காங்க, காயத்ரி மாதாஜி. வெல்கம் காயத்ரி மாதாஜி. இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் கல்யாண வேகத்தோட இங்கே கிளாஸும் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஹைலி அப்ரிஷியேட்டட். ஜாஹோ, குட். ஸோ ஹரே கிருஷ்ணா காயத்ரி, ஹரிபோல். ஸோ த குரு சிஷ்யா ரிலேஷன்ஷிப் அப்பா அம்மாக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஸோ குழந்தைகள் பெருசானதுக்கப்புறம் எப்படி அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணலாம், சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஒரு இது. பட்டு குரு அதை ஏன் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஃபெசிலிட்டி எனக்கு நல்லா இருக்கு, இது நல்லா எனக்கு சௌக்கியமா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கு அப்படின்றதுனால ஏற்றுக்கக்கூடாது. குரு ஏன் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அது அந்த சர்வீஸ், நம்ம குருக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ் குரு ஏற்றுக்கிறதுனால சிஷ்யன் வந்து பியூரிஃபை ஆகிறான். குரு பியூரிஃபை ஆகல, குருவோட கம்ஃபர்ட் இல்லை, அதை பண்ணுறதுனால சிஷ்யன் வந்து பியூரிஃபை ஆகிறான். ஒரு குரு சிஷ்யனோட சர்வீஸ்னால அந்த சிஷ்ய பிள்ளை வந்து பியூரிஃபை ஆகிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், வித்தவுட் குரு ஸ்பிரிச்சுவல் growth இஸ் இம்பாசிபிள். இதுக்கு நான் அப்புறமா பிரமாணம்லாம் தரேன், நான் வேதத்துலேருந்தே பிரமாணம் தரேன். ஒரு ஆன்மீக குருவோட கேர், அவங்களோட வழிகாட்டுதல் இல்லாமல் நம்ம யாருமே ஆன்மீக லோகத்துக்கு போக முடியாது. எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பாட்டு கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக பாலை குடிச்சு கரெக்டாக வந்து இதாகி பெரிய மனுஷன் ஆயிட முடியுன்றது எவ்வளோ அசாத்தியமோ, அதை விட மிகவும் அசாத்தியம் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஆன்மீக லோகம் வைகுண்டம் கோலோகம் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் போக முடியாது. இது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது, நாய் குதிரை எல்லாம் தான் பிறக்குது, ஆனால் மனுஷனுக்கு வந்து இரண்டாவது பிறவி ஆன்மீக குருவால் கிடைக்கிறது. பரம்பரை, நான் இப்போ இந்த குருன்னு சொன்னாவே பரம்பரை வாயிலாக தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் 4 பரம்பரைகள் கொடுத்துருக்கிறாரு. லக்ஷ்மி கிட்ட இருந்து, பிரம்மா கிட்ட இருந்து, 4 குமாரர்கள் கிட்ட இருந்து, சிவபெருமான் கிட்ட இருந்து. இந்த பரம்பரை தான் நான் குருன்னு சொல்றேன். அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய தீக்ஷா குரு, சிக்ஷா குருகள். ஓகே, ஸோ ஒரு ஜீவாத்மாக்கு இரண்டாவது பிறவியை கொடுப்பவர் வந்து ஆன்மீக குரு. இனிஷியேஷன், அந்த தீட்சை வரும்போது நம்ம இரண்டாவது
பிறப்பை ஏதுகிறோம். அப்போ அவர் நம்மளுக்கு ஆன்மீக தந்தை ஆவார். நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய தந்தை பயாலஜிக்கல் தந்தை. அவரு இந்த ஜென்மத்துக்கு தான் தந்தை. அடுத்த ஜென்மத்துல நான் பன்றியா போனா அவர் என்னவா இருப்பாருன்னு எனக்கு தெரியல, இல்லையா? அப்ப வேற எதுக்கோ அவர் இதா இருப்பாரு, நான் வேற ஏதோ இருப்பேன். ஆனா இந்த தீட்சை பெறும்போது அந்த குரு எட்டர்னலி ஹி பிகம்ஸ். அதாவது இந்த ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஆன்மீக லோகம் போய் விடுதலையானதுக்கு அப்புறமும் நம்ம அவரோட வழிகாட்டுதல்ல தான் இருப்போம், அவரோட சேனையில தான் நம்மளும் இருப்போம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. He is an eternal father. 4வது பாயிண்ட், நிறைய பேர் தீட்சை வாங்குறாங்க. ஆக்சுவலி 2 வகையான 2 நிலைகள் இருக்கு தீட்சையில. ஒன்று ஹரிநாம தீட்சை, அந்த ஒரு தீட்சையே போதும் பகவான் கிட்ட போறதுக்கு. பட் ஒரு சிலர் அதுக்கப்புறம் டெய்டி எல்லாம் விக்கிரகங்கள், கோயில்ல விக்கிரகங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் சேவை பண்ணணும், யக்ஞைகள்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணிக்கல் தீட்சையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிராமணிக்கல் தீட்சையாக இருக்கட்டும், இந்த ஹரிநாம தீட்சையாக இருக்கட்டும், இப்போ உதாரணத்துக்கு சம்பகலதா, அவங்க பேர் என்ன மாதாஜி? சம்பகலதா பிரேமமயி தேவிதாசி. சம்பகலதா பிரேமமயி தேவிதாசி. பாருங்களேன் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த பக்கம் லலிதா மாதாஜி பாருங்க, லலிதா மாதவ பிரிய தேவதாசி. ஓகே, இந்த பக்கம் வீதா மாதாஜி பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா? ஸோ வீதா மாதாஜிக்கு ஆசை வரலாம், நம்மளும் இந்த மாதிரி எப்படி பெரிய பெரிய பேர்லாம் வைக்கிறது, எப்படி வாங்குறது, நானும் தீட்சை பெறணும் அப்படின்ட்டு ஒரு ஃபேன்சிக்காக, இல்லை பூணூல் எனக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு ஃபேன்சிக்காக நம்ம வந்து இது எடுக்கக்கூடாது. என்னது, தீட்சை வந்து பெறக்கூடாது. உண்மையிலே ஜென்யூனாக நான் வந்து முன்னேறணும், இந்த வாட்டி பகவான் கிட்ட போய் சேரணும், அவரோட திருவடி போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கணுமோ ஒழிய, என் கூட தான் ஜாயின் பண்ணா, இல்லை எனக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணா, அவள் இன்னைக்கு வந்து தீட்சை பெற்று அவளுக்கு பாரு தேவிதாசி அப்படின்லாம் பேர் வந்துடுது, எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமை உணர்ச்சினால நம்ம இந்த ஒரு இதுக்கு வரக்கூடாது. ஓகே, அடுத்தது வாயு புராணத்துல குருவோட குவாலிஃபிகேஷனை பத்தி சொல்றது. குரு எப்படி இருக்கணும்னா வேதத்தோட சாரத்தை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு வேதத்தோட சாரம் பகவத்கீதையில கூட கொடுத்துருக்கேன், 15.15 வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யோ வேதாந்தவித் வேதகிருத் ஏவச்சாகம். இல்லையா? வேதத்தால அறியப்பட வேண்டிய நான் தான், வேதத்தை அறிந்தவன் நான் தான், வேதத்தை வகுத்தவனும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேதவேசரா வந்ததும் கிருஷ்ணர் தான், துவைப்பன்ய கிருஷ்ண துவைப்பன்ய வேதவியாஸ், அவரும் கிருஷ்ணர் தான் அவதாரமா வந்திருந்தது. ஸோ அதனால எல்லா வேதத்தோட சாராம்சம் கிருஷ்ணர் அப்படின்றத தெரிஞ்சவரா இருக்கணும். He explains the purpose of the Veda. வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அதுபடி அவர் வாழணும், சாஸ்திரப்படி அவர் வாழணும், அதை மற்றவர்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். He lives by an example. அதுதான் ஆச்சாரியா. ஆச்சார் பிரச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியா என்ன பண்ணுவார்னா அவர் என்ன எப்படி நடந்துக்கிறாரோ, சாஸ்திரத்தில் என்ன படிச்சிருக்காரோ அதை மாதிரி நடந்து அதை வந்து பிரச்சாரம் பண்ணுவார். 5வது பாயிண்ட் அது. நெக்ஸ்ட் 6. இதுக்கெல்லாம் ஸ்லோகம் இருக்கு, நான் ஸ்லோகம் சொல்லாம போயிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. குரு இஸ் த கிருஷ்ணாஸ் கம்பேஷன் மேனிஃபெஸ்டட். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு வெவ்வேறு விதத்துல நம்ம வந்து வெளிப்படுவோம் இல்லையா? நம்மளோட தங்கச்சியை பார்த்தா ஒரு மாதிரி நம்ம வந்து கருணையை வந்து காட்டுவோம், நம்ம மனைவியை பார்த்தா ஒரு மாதிரி இருப்போம் இல்லையா? நம்ம வெவ்வேறு ரூபங்கள், இல்லைன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட டீலிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளோட தங்கையை பார்த்தா உச்சி முகரணும்னு தோணும், மனைவியை பார்த்தா முத்தம் கொடுக்கணும்னு தோணும். ஆனால் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா என்ன தோணும்? இது ரெண்டுமே தோணாது இல்லையா? அவனுக்கு ஒரு 10 ரூபா போடணும்னு தோணும் இல்லையா? நம்ம உள்ள இருந்து அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணரோட கருணை வந்து குருவாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. மேனிஃபெஸ்ட்னா என்ன சொல்றது? வெளிப்படுகிறது. கிருஷ்ணர் தன்னுடைய கருணை அப்படி வரும்போது என்ன வெளியில வருது?
இப்போ உதாரணத்துக்கு வசந்தி மாதாஜிக்கு கோபம், அது வெளியில் வரும்போது என்ன ஆகுது, 2 பாத்திரம் சப்பி போய்டுறது. அவங்க வீட்டில் பார்த்தேன் 2 பாத்திரம் அப்படி சப்பி போயிருது. பாவம் அந்த புருஷோத்தம பிரபு. சும்மா சொன்னேன் வசந்தி மாதாஜி, ஒரு கிண்டலுக்காக சொன்னேன். ஓகே. ஸோ நம்மளோட கோபம் வரும்போது நம்ம பாத்திரத்தை கீழே போடுவோம், கதவை டமால்னு சாத்துவோம் இல்லையா? நம்ம கோபம் எப்படி வெளிப்படுறது? அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட கருணை வெளியில வரும்போது அது என்னவாக வெளியில வருதுன்னா குருவாக வெளியில வருது. அதனால்தான் துருவனுக்கு கிருஷ்ணர் துருவன் மேல கருணை படுறாரு. ச்சே, சின்ன பையன் எவ்வளோ தீவிரமா என்கிட்ட வரணும், என்னை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கான் அப்படின்னு வந்த உடனே அடுத்தது என்ன பண்ணார், போய் அங்கே போய் நிக்கல. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, உடனே நாரத முனியை போய் அனுப்பிச்சு வைக்கிறாரு. நாரதா, நீ போய் அவனுக்கு கொடு. அப்போ நாரதர் கைட் பண்றாரு. என்ன சொல்றாரு, அவருக்கு மந்திரம் கொடுக்குறாரு. அவன் சும்மா அவனுக்கு மனம் போன போக்கில் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் தப்பு தப்பா. ஆனாலும் பகவானை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்றதுல தீவிரமா இருக்கான். ஆனா வழி தான் தெரியல. அப்ப என்ன பண்றாரு பகவானு, நாரத முனி அனுப்பிச்சு அவனுக்கு கொஞ்சம் பாரு. அப்ப நாரத முனி அவருக்கு மந்திரத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கரெக்டு தானே? அப்படி மந்திரத்தை கொடுத்து அவரை கைட் பண்ணி அதுக்கப்புறம் நாராயண். எஸ் அமர்நாத் பிரபு. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவர் கொடுக்குறாரு. ஸோ பகவானோட கருணை குருவாக வெளிவருகிறது. அடுத்தது, குரு இஸ் த ஆஸ்ரய விக்கிரக. நம்மளுக்கு நிறைய விக்கிரகம் பார்த்துருப்போம் இல்லையா? மூலவர், அப்புறம் உற்சவமூர்த்தி, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது ஆஸ்ரய விக்கிரக. குரு சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஆஸ்ரய விக்கிரக. ஆஸ்ரயனா என்னன்னா ஷெல்டர் இங்கிலீஷில். தமிழில் அடைக்கலம்னு வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்ன அமர்நாத் பிரபு? பாதுகாப்புன்னு நினைச்சேன். அடைக்கலம், அடைக்கலம் ரைட் வேர்ட்ஸ். ஓகே. இது உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஷெல்டர்னு நம்ம ஊரில் எதுக்கு சொல்லுவோம்னா பஸ் ஸ்டாப்புக்கு சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த காலத்தில் பஸ் ஷெல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நீ ரோட்டில் நிற்க வேண்டாம், நீ அந்த ஷெல்டரில் போய் நில்லு. அப்போ பஸ் வரும், அதுலேருந்து நீ ஏறி போயிடலாம் இல்லையா? அதுக்கு கீழே, அந்த கொடைக்கு கீழே நம்ம இருக்கோம் இல்லையா? அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கீழே நம்ம இருக்கும்போது நம்ம பாதுகாக்கிறோம், மழை வெயில் எதுவாக இருந்தாலும். அதே போல் நம்மளுக்கு குருன்றவர் ஆஸ்ரய விக்கிரக. அப்போ அவருக்கு கீழே நம்ம நிழலில், அவரோட பாதுகாப்பில், அவரோட கேரிங்கில், அவரோட வழிகாட்டுதலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். அப்போ அவர் அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ முதியோர் இல்லம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கூட ஒரு ஷெல்டர் தான். அப்போ ரொம்ப வயசானவங்க பெரியவங்க வீட்டில் யாரும் பார்த்துக்க மாட்டேன்றாங்கன்னும் போது அப்போ அவங்கக்கிட்ட போகும்போது அவங்க பார்த்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி ஆன்மீகமாக ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு நம்ம அமர்நாத் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது ஆஸ்ரய விக்கிரக நம்ம குரு. அடுத்தது ஃபால்ஸ் ஆச்சாரியாஸ். ஆச்சாரியால நிறைய பேர் போலி ஆச்சாரியர்கள் இருப்பாங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னா, அவங்க தன்னையே பகவான் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஓகே. அப்புறம் அவங்க பரம்பரையில் வரமாட்டாங்க. அவங்க சாஸ்திரத்தை சொல்லித்தர மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி 3 பேர் டெல்லியில் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே செத்து போயிட்டாங்க, யூபியில் உள்ளவங்க. என்னடான்னு போய் பார்த்தான்னா அவங்களோட ஃபோன் கால்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாபா. அந்த பாபா ஏதோ கொடுத்தாரு, குடித்தாரு, கடைசியில் இங்கே 3 பேரும் செத்து போயிட்டாங்க. அந்த பாபா பார்த்தோன்னா இதோட 3-4 கொலைகளுக்கு அதிபதி. அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பாபா, அவரு கொஞ்சம் மேஜிக்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்படி பண்ணால் அது வரும், அதை பண்ணால் இதை வரும், இங்கே புகை வரும், இங்கே ஆடுது, தேங்காய் ஆடுது, இந்த மாதிரி 2-3 வித்தைகளை பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்குள்ளே அது இருக்குது, பேய் இருக்குதுன்னா அதை பேய் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வித்தைகளை காமிக்கிறாங்க. இவங்களும் மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட இருந்து 2 லட்சம் பறிக்கிறாரு. அவரோட டார்கெட் ஒரு ஆள்கிட்ட 2 லட்சம். நீங்கள் 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணிடுவேன், உங்களுக்கு என்ன தன வருஷா இருக்கும் அப்படின்னா பணம் கொட்டுமா, மழை மாதிரி கொட்டுமா, அதுக்காக நான் இந்த இதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஏமாந்து செத்தும் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு வேலை கிடச்சிரும், உனக்கு பணம் கொட்டும்,
அப்படின்லாம் சொல்கிறான்னா அவன் வந்து ஆன்மீக குருவே கிடையாது. ஓகே, இது எல்லாமே ஒரு ஆன்மீக குரு எப்படி இருப்பான்னா பகவானோட ஒரு சேவகனா, நம்மளை பகவானோட சேவையில் ஈடுபடுத்துகிறவனாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட குருவை இந்த ஸ்லோகம் என்ன சொல்லிச்சு? அவர் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. அப்படி நீ பொறாமைப்பட்டா, இதுதான் 9வது பாயிண்ட், அவரை பொறாமைப்பட்டா அதை வந்து பகவான் சொல்றாரு, நீ என் மேல பொறாமைப்பட்டதுக்கு சமம். ஸோ எக்காரணம் கொண்டும் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அவரை நிந்தனை பண்ணக்கூடாது. அப்படி நிந்தனை பண்ணால் கிருஷ்ணர் தன்னையே நிந்தனை பண்ணதா எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் கிருஷ்ணாவோட ரெப்ரசன்டேட்டிவ். உதாரணத்துக்கு கோர்ட்டில் இருந்து ஒரு ஹவில்தாரா இல்லையா, ஹவில்தார்ன்றது வந்து கான்ஸ்டபிள், இந்த டவாலி தபேதாரா, டவாலியா என்ன சொல்றோம்? டவாலி எஸ். அப்போ ஒரு டவாலி வராருன்னு வச்சுக்கோங்க கோர்ட்லேருந்து. அவரு ரொம்ப படித்தவர்லாம் இருக்க மாட்டார், ஆனால் அவர் வராரு, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வராரு. வந்த உடனே தபேதார், ஓ தேங்க்யூ. ஸோ ஒரு தபேதார் வராரு, அவர்கிட்ட போடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆவீங்க? அவன் ஒரு பேப்பரை கொண்டுட்டு வருவான், அந்த பேப்பரை நீங்கள் மதிக்கலைன்னா என்ன ஆகும்? அதனால் நம்மளை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளத்துக்கு வச்சுருவாங்க. ஏன்? அவர் ஜட்ஜோட பிரதிநிதியாக, இந்தியன் பீனல் கோட பிரதிநிதியாக அவர் வந்துட்டுருக்கிறார். அதே மாதிரி அந்த தபேதார் மேபி பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கலாம், பட் அவர் யாரை பிரதிநிதித்துவம் பண்ணுறாரு? இந்தியாவோட ஜுடிஷியரி சிஸ்டத்தை வந்து பிரதிநிதித்துவம் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆன்மீக குருன்றவர் வந்து கிருஷ்ணரோட பிரதிநிதியாக வருகிறார். அதனால் எக்காரணம் கொண்டும் அவரை வந்து மோசமாக பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் முதலே சொன்னது, ஆச்சாரியா மாம் விஜானியம், நீ என்னை போல அவரை பார்க்க வேண்டும், ஏன்னா அவன் என்னோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது ஒரு குருன்றவர், ஏன்னா இந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஒரு சில குருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தான் கிருஷ்ணரோட பிரதிநிதின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கிருஷ்ணர் மாதிரி ஆக்ட் பண்ணவே கூடாது, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும். ஆக்ட்னா செயல், அவரோட செயல் எப்படி இருக்கணும்? கிருஷ்ணரை இமிட்டேட் பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நீ பிரதிநிதி தான், கரெக்டா? அப்போ நீ கிருஷ்ணர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி தான் ஒரு குரு இருக்கணும். நான் தான் கிருஷ்ணர் அப்படின்ற மாதிரி அவர் போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய போலி குருக்கள், பேர்லாம் நான் சொல்ல வரல, பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு கிருஷ்ணர் ராசலீல ஆடினாரு, நானும் கிருஷ்ணர், நீங்களும் வாங்க, நீங்களாம் தான் என்னோட கோபியர்கள்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே தப்பு, இதெல்லாமே போலி குரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குரு என்னைக்குமே தான் கிருஷ்ணர்னு சொல்ல மாட்டார், அவர் நான் கிருஷ்ணரோட ஒரு அடியவன் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லிப்பார். ஸோ 11வது பாயிண்ட்டு, நம்ம உயர்ந்த தத்துவமான அச்சிந்திய பேத அவேத தத்துவம், சைமில்டேனியஸ்லி ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்றது. ஸோ குருன்றது வந்து he is a representative of Krishna, but he is not Krishna. அவர் கிருஷ்ணரோட பிரதிநிதி, ஆனால் கிருஷ்ணர் இல்லை, அவர் கிருஷ்ணரோட சேவகன். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஸ்லோகத்தில் இருந்து, குரு வந்து இஸ் அ வெரி டியர் கான்ஃபிடென்ஷியல் சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா. குருன்றவர் யாருன்னா பகவானோட மிக அந்தரங்கமான, ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பிரியமான சேவகன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே இந்த ஸ்லோகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ அதனால் குருவை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி 27வது ஸ்லோகம் பார்த்தோம். அதில் 28, 29 டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்க்கலாம், நம்மளுக்கு அதிக நேரம் இல்லாததுனால. சரிங்களா? அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணுறேன். எஸ், நம்ம 27 பார்த்தோம் இல்லையா? 28 யாராவது படிங்க. யாராவது மைக் ஆன் பண்ணிட்டு படிக்கலாம். Hare Krishna Prabhu. Yes, Mataji. 28. In the morning and the evening, one should collect
footsteps, and other articles and deliver them to the spiritual master. Then, being self-controlled, one should accept for oneself that which is allotted by the Acharya. Hare Krishna. ஸோ கிருஷ்ணர் இந்த குருவை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே வராரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையும் சாயந்தரமும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணணும். காட்டிலெல்லாம் போயிட்டு ஆசிரமத்தில் தங்கிட்டு அவங்களுக்கு போயிட்டு காட்டிலெல்லாம் போயிட்டு பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் இதெல்லாத்தையும் குச்சி இதெல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஆன்மீக குரு இல்லைன்னா அவங்களோட மாதாஜி அவங்களோட ஒய்ஃபுக்கு அதை வந்து அந்த ராஜா குருமாதாக்கு கொடுத்து கண்ட்ரோலோடு இருந்து அதுக்கப்புறம் ஆச்சாரியா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் குசேலரோட கதை தெரியும். தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் அதனால தான் ஜென்மாஷ்டமிக்கு நம்ம உடனே அவல் பண்ணிடுறோம். கிருஷ்ணருக்கு அவல் பிடிக்குமான்னு கேட்டால் கிருஷ்ணருக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனால் கிருஷ்ணருக்கு குசேலரை ரொம்ப பிடிக்கும். குசேலர் அன்னைக்கு அவல் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அன்னைக்கு அவர் இட்லி எடுத்துகிட்டு வந்திருந்தா இட்லி பிடிக்கும்னு சொல்லி நம்ம எல்லா ஜென்மாஷ்டமியும் இட்லி பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஆக்சுவலி கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும்னா குசேலரை பிடிக்கும். குசேலர் அன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கிருஷ்ணர் சாப்பிட்ருப்பார். ஸோ அந்த குசேலரும் கிருஷ்ணரும் எப்படி ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்தில் உஜ்ஜைனில் சந்திப்பானி முனி கூட அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆசிரமத்துக்கு தன்னுடைய குருவுக்கு சமையல் பண்ணுறதுக்கு குச்சி பொறுக்கிறதுக்காக ரெண்டு பேருமே வந்து காட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அன்றைக்கி காட்டில் மழை வந்து திடீர்னு ஃபுல்லாக இருட்டாகி எல்லாமே அவங்க வந்து காட்டுக்குள்ளே தங்கிடுற மாதிரி ஆகிடுது. இப்படி குசேலரும் கிருஷ்ணரும் ஒரு நைட்டு ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தனியாக இருந்து அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஈவன் கிருஷ்ணர் இந்த எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய கிருஷ்ணர் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு குருவை எடுத்து அந்த குருவுக்கு குச்சி பொறுக்கிறதுக்கு காட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கார் சின்ன குழந்தையாக இருக்கும்போது. ஓகே, 12 வயசு 15 வயசுலாம் இருக்கும்போது அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறார். ஓகே, அண்ட் வாட் இஸ் அலாட்டட் பை த ஆச்சாரியா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆச்சாரியா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைபிள்ஸை வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாம். சில நேரம் வேற ஏதோ ஒரு வேலையாக மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு டிசைபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்களாம். டிசைபிள்ஸ்னால் சிஷ்ய பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஆச்சாரியா நம்மளுக்கு என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ அது உப்பு இல்லைன்னா கூட அது அப்படியே தான் சாப்பிடணும். நம்ம உப்பை கேட்டாவே நீ வந்து இதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு நம்பிச்சிருவாங்களாம். ஸோ அந்த லெவலுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்டோட, அது குவான்டிட்டியாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும், தே ஆர் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு. உண்ணுதல் உறங்குதல் எல்லாத்துலேயுமே அங்கே பெரிய பட்டுமத்தை இருக்காது, தரையில் தான் படுக்கணும், ரொம்ப கம்மியான நேரம் தான் தூக்கம் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆச்சாரியாவுக்கு வந்து ஒருத்தர் வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. 29 வசந்தி மாதாஜி படிக்கலாம். Hare Krishna Prabhu. ம் While engaged in serving the spiritual master, one should remain as a humble servant, and thus when the Guru is walking, the servant should humbly walk behind. When the Guru lies down to sleep, the servant should also lie down nearby. And when the Guru has awakened, the servant should sit near him, massaging his lotus feet and rendering other similar services. When the Guru is sitting down on his asana, the servant should stand nearby with folded hands, awaiting the Guru's order. In this way, one should always worship the spiritual master. Hare Krishna Prabhu. ஸோ எப்படி போட்டிருக்காங்க, ராஜவலி மாதாஜி மியூட் பண்ணிக்கிறேன். பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதாவது பேசணுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு குருக்கு கிருஷ்ணர் என்ன உபதேசம் பண்ணுறாரு, நம்ம ஒரு ஹம்பிள் சர்வெண்ட்டாக ஒரு வேலைக்காரனா அவர் கூட இருக்கணும். அவர் நடந்து போனால் பின்னாடி நடந்து போகணும். உதாரணத்துக்கு இதை ராமர் எப்படி பண்ணார், ராமர் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரோட போகும்போது எப்படி போனாங்க, விஸ்வாமித்திரன் நீ பேக்கில் வா, நாங்கள் 2 பேர் நாங்கள்லாம் பெரிய ஆள், நாங்கள்லாம் ரொம்ப யங்கு, உன்னோட நான் ஃபாஸ்ட்டாக நடப்பேன், நான் வந்து முழுமுதற் கடவுள் ஆக்கும், எனக்கு அந்த வித்தை தெரியும் இந்த தெரியும், முன்னாடி போனாங்களா? கிடையாது. விஸ்வாமித்திரருக்கு பின்னாடி அவர் எப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போனாரோ அப்படியெல்லாம் அவங்க வந்து நடந்து போனாங்க.
அந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து சேவை செஞ்சாங்க. பாத சேவனை முழுமுதற் கடவுள் புருஷோத்தமன் பரம புருஷோத்தமர் அவர் என்ன பண்ணுறாரு, விஸ்வாமித்திரருக்கு வந்து சேவை பண்ணுறாங்க, வசிஷ்டருக்கு சேவை பண்ணுறாங்க, சந்திப்பாணி முனிக்கு சேவை பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஈவன் முழுமுதற் கடவுள் கூட பார்த்தீங்கன்னா தே ஆர் சர்விங் த லார்ட் லைக் அ ஹம்பிள் சர்வெண்ட். ஸோ எப்படி கிருஷ்ணர் இங்கே சொன்னார், அவர் படுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு சேவை பண்ணுற மாதிரி நீ படுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்து அவர் நடந்து போனால் அவர் பின்னாடி நடந்த, உட்கார்ந்தாருன்னா அவர் பக்கத்தில் உட்காந்துக்கோ சேவை பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சகல விதத்துலையும் ஹம்பிளாக இருக்கணும். உதாரணத்துக்கு இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்லுவார், வாயில் வந்து அந்த எக்னைக்குள்ள கையில் வந்து அந்த எக்னைக்குள்ள குச்சியை வச்சுட்டு எப்பவுமே நிற்கணுமா. ஆச்சாரியாக்கு வந்து கையில் அந்த எக்னை குச்சியை வச்சுட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல நம்மளுக்கெல்லாம் இது ஈஸியாக புரியணும்னா ராகவேந்திர சுவாமி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஜினிகாந்தோட 100வது படம். அதில் வந்து ராகவேந்திர சுவாமி வந்து படுத்து தூங்கிடுவார். அப்போ அவரோட குரு திடீர்னு அடுத்த ராத்திரில் எழுந்திரிச்சு ஏதோ புக்கு எழுத ஆரம்பிப்பார், படிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ ஒரு விளக்கில் வந்து இது பண்ணிட்டு இருப்பார். அப்போ திடீர்னு விளக்க நனைஞ்ச உடனே அவர் வந்து ராகவேந்திர சுவாமி வந்து கொஞ்சம் விளக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ராகவேந்திர சுவாமி ஒரு விளக்கை வந்து ஏற்றிட்டு அப்படியே கிட்டக்க வருவார். அது கரெக்டாக ஒரு கிட்டக்க வரும்போது அவர் வந்து படிக்கிறதுல கவனமாக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கவனிக்க மாட்டார். அப்படியே ஒரு சட்டன் பொசிஷனில் அந்த விளக்கு கிட்ட இது கரெக்டாக இருக்கு அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாரு. பட் அவர் வந்து விளக்கை வந்து கையில் வச்சுட்டு இருப்பாரு. அப்படியே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே வச்சு அது கொதிக்கும். ஆனால் அப்போ கூட குருவோட படிப்பு கெட்டக்கூடாது, அவரோட தியானம் வந்து இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமி அது மாதிரிலாம் பண்ணி குருக்கு சேவை பண்ணதுனால தான் அவர் அவ்வளோ கிரேட் ஆனார். ஓகேவா? ஸோ இது ஒரு செக்ஷன். இப்போ இனியும் கொஞ்சம் நிறைய இதில் இருந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், வேறையும் பல ஸ்லோகங்கள்ல இருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இனி பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? ஏன் கிருஷ்ணர் இவ்வளோ இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு யாருக்கெல்லாம் மனசில் பட்டுருச்சு? படணுமே. ஒரு பாட்டு வரும் பிரபுஜி, சம்சார தாவா நலலீட லோகா நாய காருண்ய தனசம், அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதுல வர பாயிண்ட்ஸ் மாதிரி தான் நீங்க சொல்றதும் இருக்கு. அடிச்சாலே சும்மா அன்னையெல்லாம் அடிச்சாலும் கேட்டு கூட தான் தெரியும் அப்படி சொல்லணும். அந்த காலத்துல அதே மாதிரி தான். சரி, ஓகே, தேங்க்யூ சுப்பிரமணிய பிரபு. கொஞ்சம் கிட்டக்க வந்து பேசணும்னா சரியா? வேற லெவல் பிரபுஜி நீங்க. ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? ஜெயச்சந்திரன் பிரபு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன். நல்லா இருக்கீங்களா பிரபு? நல்லா இருக்கேன் பிரபு. அவரே ஒரு குரு, அவர் ஒரு பௌதிக குரு, அவர் ஒரு டீச்சர். இல்ல, ஒரு நீங்க சொன்ன உடனே தான் குருனா யாருன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா சொல்றாங்க. ஒரு திருக்குறள்ல ஒண்ணு வந்திருக்கு. சொல்லுங்க. கற்றார் முன் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செயல் செல்லுவார்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, எல்லார்கிட்டையும் நீங்க பேசி கைத்தட்டி வாங்கறது, சிரிப்பு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதெல்லாம் குரு ஆயிட முடியாது. எல்லா அறிவுள்ளவங்க படிச்சவங்க இருக்கிற சபையில நீங்க படிச்சு அவருக்கு முன்னாடி நீங்களுடைய திறமையை காட்டுறதுதான் வந்து நல்ல குருன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து சிவன் ராத்திரின்றதால காலையிலயும் அந்த கிளாஸ் எடுத்திருந்தாங்க. 12:30 மணிக்கு ஒரு டவுட் உங்களை கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மாதாஜி சொல்லியிருந்தாங்க. அரியும் சிவனும் ஒன்றுன்ற ஒரு டிபேட் போயிருந்தது. சரி, அதுக்கே பதில் சொல்ல முடியாத இருந்தது. நான் என்னன்னாக்கா, இந்த பூமியை வந்து மொத்தமா வந்து எத்தனை பகுதி நீராலும் எத்தனை பங்கு வந்து நிலத்தாலும் ஆக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டாக்கா, எல்லாரும் 70% வந்து நீரால் ஆக்கப்பட்டதுன்னு பதில் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா ஒருத்தர் என்ன சொன்னாருனாக்கா, அந்த நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது அது வந்து தெரியுது உங்களுக்கு. ஆனா தண்ணியே நீங்க உள்ளார போனீங்கன்னாக்கா அந்த 200 மீட்டர் வரைக்கும் தான் வந்து அந்த லைட் போகும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் வரைக்கும்
அந்த லைட்டும் இருட்டும் கலந்து இருக்கும். அந்த 1 கிலோமீட்டருக்கு மேலேயும் கீழே போவோம் பெருங்கடல்லாம் போனீங்கன்னாக்கா அங்க வந்து எதுவுமே இருக்காது, ப்ரெஷரா தான் இருக்கும், ஹை ப்ரெஷரா இருக்கும், ஃபுல் டார்க்கா இருக்கும். அதையும் தோண்டி போனீங்கன்னாக்கா உள்ளார அந்த நிலப்பகுதி தான் இருக்கும். அப்ப பூமி பூராவே நிலப்பகுதி தான் ஆயிருக்கு, மேல இருக்க கொஞ்சம் இடம் மட்டும்தான் தண்ணி ஆயிருக்கு. அப்ப மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிலப்பகுதி ஆகும், 70% நிலமா இருக்குது சொல்றீங்க. ஆனா அதே மாதிரிதான் வந்து கிருஷ்ணரும் எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் இருக்காரு. நீங்க பாக்குற இடம் மேல இருக்கிற இடத்துல மட்டும் மத்த சாமிகள் இருப்பாங்கன்றது நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஹரிபோல் நல்லா இருந்தது. தேங்க்யூ. அப்புறம் இந்த குருன்னு சொல்றீங்க இல்லையா, குருன்றவங்க யாருன்னா குரு இல்லாத இடம் வந்து அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு ராமாயணத்தை சொல்லிட்டு தான் சொன்னாங்க. இப்ப குருன்றது வந்து நமக்கு வந்து ராமருக்கு குருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இலங்கேஸ்வரன் வந்து சீதாவை கடத்தி எடுத்துன்னு போயிட்டு அங்க கிஷ்கிந்தாவுல சிறை அடைச்சிருப்பாரு. ஏன் அங்க போயிட்டு அவர் வந்து இவரு ராவணன் பாத்தீங்கன்னாக்கா ராவணேஸ்வரன் பேரு. அவருக்கு வந்து பண்ணாத தவம் கிடையாது, எல்லாத்தையும் செய்து நிறைய வரம் வாங்கி வச்சிருப்பாரு. ஏன் அவர் அழிஞ்சாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இலங்கையில வந்து அப்போது வந்து குருமார்களே யாரும் கிடையாது அப்போதைக்கு. சுக்ரீவனுக்கு தான் குரு இருந்தாங்க. அந்த குரு தான் வந்து ஆஞ்சநேயர். அவன் வந்து வாலியை வந்து சுக்ரீவனுடைய மனைவிய கவர்ந்து எடுத்துட்டு அவரும் வந்து அவனுடைய ஆட்சியை கைப்பற்றி இருந்ததால ஆஞ்சநேயர் தான் போயிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சு குருவா இருந்து சேர்த்து வச்சாரு. ஒரு குருன்றது என்னன்னாக்கா இப்ப பழைய காலத்துல ஒண்ணு இருக்கு, அல்கெமிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அல்கெமிஸ்ட் என்னன்னாக்கா இரும்பை வந்து தங்கமாக்குறவங்க. அந்த மாதிரி ஒரு பொருள்ல இரும்பு எடுத்துன்னு போயிட்டு ஒரு அயன் பார் எடுத்துன்னு போயிட்டு அதுல தேய்ச்சிங்கனாக்கா தங்கம் ஆயிடும். ஆனா அந்த தங்கம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த இரும்பு மறுபடியும் வந்து இன்னொரு இரும்பை தங்கமாக்காது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ஆகும். ஆனா குருவுல இருந்து தீட்சை பெற்ற கீழே வந்தவங்க அவங்க வந்து 10 ஞானிகளை உருவாக்கலாம். ஆக குரு தான் வந்து எல்லாத்தோட சிறந்தவர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பிரபுஜி. ஹரிபோ, ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? சிவராமகிருஷ்ணர் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுங்களா பிரபுஜி? ஓகே ஃபைன், வில் கண்டினியூவா? ஓகே, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா சொல்லுங்க. ஜஸ்ட் விஷ் பண்ணதான் பிரபு, மெசேஜ் பண்ண. ஜெய் ஹோ, ஹரிபோல். செல்வம் பிரபு. ஹரியோம் தத். ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. முடிச்சிடலாமா? உடனே சொல்லலாமா? எப்படி சொல்லலாமா? ஓகே. ஸோ உத்தவ கீதையில இன்னொரு ஸ்லோகத்துல இன்னொரு சாப்டர்ல கிருஷ்ணர் வந்து 11.26.6 பாகவதத்துல, உத்தவ கீதை 11.26 பாகவதம், அதுல என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணரு நான் உள்ளுக்குள்ள பரமாத்மாவாக சைத்திய குருவாக இருக்கிறேன், வெளியில நான் வந்து தீக்ஷா இல்லைன்னா சிக்ஷா குருவாக இருக்கிறேன். அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருந்து சைத்திய குருவா இருக்காரு. ஆனா பிரச்சனை என்ன, நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவோட குரலை நம்மளால கேட்க முடியாது. கேட்க முடியாதுன்னு கேட்க முடியும், ஆனா நம்மளோட ஹிருதயம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்குது. காம குரோத லோப மோக மத மாத்சரிய இதெல்லாத்துக்கும் குழப்பி குப்பையா கிடச்சி வச்சிருக்கோம். ஒரு நல்ல ஒரு குப்பை தட்டிக்குள்ளால போயிட்டு, இந்த மெட்ராஸ் மாதிரி பெரிய ஒரு குப்பை தட்டிலாம் போட்டு வச்சிருப்பாங்களே, ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் அங்க போயிட்டு ஒரு கம்மலத்தை நீங்க தொலைச்சிங்கன்னா போய் கண்டுபிடிக்க முடியுமா? அதே மாதிரி நம்ம ஹிருதயத்துல கோடானு கோடி ஜென்மங்களா நம்ம நிறைய அழுக்குகளை எல்லாம் நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அதனால இந்த பரமாத்மாவோட குரல் நம்மளுக்கு வந்து கேட்கறது இல்லை. ஸோ அதனால நம்மளுக்காக பகவான் கருணையோட என்ன பண்றாரு, குருவாக தீக்ஷா குருவும் சிக்ஷா குருவுமாக வெளியில வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்றது. இன்னொரு இடத்துல பாகவதம் 11.3.21ல தஸ்மாத் குரும் பிரபத்தியேத ஜிக்ஞாசுஸ்ரய உத்தமம் சப்தே பரேச நிஷ்நாதம் பிரம்மணி உபசா மாஸ்ரயம். இதுல வந்து குருவோட குவாலிஃபிகேஷன், இதுல வந்து ஒரு சிஷ்யோட குவாலிஃபிகேஷனை பத்தி போட்டிருக்கு. ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா ஜிக்ஞாசுவோட இருக்கணும். எது மேல ஜிக்ஞாசா இருக்கணும்? ஸ்ரய உத்தமம் அப்படின்ட்டு. ஜிக்ஞாசுனா என்னன்னு சொல்றேன், ஜிக்ஞாசுனா ஒரு ஆவல், ஒரு என்னதான் இருக்குது, ஒரு தெரிஞ்சுக்கணும்,
அப்படின்ற அந்த ஒரு ஆசை இருக்குது இல்லையா? இப்ப நிறைய குடமா இருந்தது, நீ குடத்தை ஃபுல்லா கொண்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ, உனக்கு என்னதான் அது பிடிக்க முடியுமா? அதுல அந்த குடம் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு, ஒண்ணுமே வராது இல்லையா? நீ காலியா போகணும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ஏய் என்னடா அங்க கூட்டம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு ஆர்வம் வருதுல்ல. அதே மாதிரி ஒரு ஜிக்ஞாசு, ஒரு ஆவலோட ஒருத்தன் வந்து இருக்கணும், ஒரு சீரியஸா ஒரு என்கொயரி பண்ணணும். நான் யாரு, எதை பத்தி? த ஸ்ரய உத்தமம். ஸ்ரயனா குட்னஸ், உத்தமம்னா டாப் மோஸ்ட். இப்போ ஸ்ரேயானா நிறைய இருக்கு, நல்லா படிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், ஹெல்த்தியா இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இதெல்லாமே குட்னஸ் தான். ஆனா உத்தமம், த டாப் மோஸ்ட், ஆத்மாவோட குட்னஸ்க்காக ஒரு டிசைபிள்னா அதுக்காக எண்ணம் இருக்கணும். ஒரு கல்யாணம் பண்றதுலயோ, ஒரு குழந்தை பெத்துக்கிறதுலயோ, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுன்றதுலயோ, எனக்கு இன்னும் சம்பாத்தியம் வேணும், எனக்கு இன்னும் வீடு கட்டல, அதுக்காக ஒரு குரு கிட்ட போய் கேட்கறவன் கிடையாதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் குரு கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, எனக்கு பிளெஸிங் பண்ணுங்க, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன், நான் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன், எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இது வந்து ப்ராப்பரான ஒரு சிஷ்யனோட அடையாளம் இல்லை. ஒரு சிஷ்யன்னா குரு கிட்ட இந்த ஸ்ரய உத்தமத்தை பத்தி கேள்விகள் கேட்கணும். இஸ் இட் கிளியர்? ஸ்ரய உத்தமம்னா ஆத்மாவை பகவான் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு, அதுக்கு ஆத்மா சம்பந்தமா கேள்விகளை கேட்கணும். அடுத்தது குருவோட இது எப்படி இருக்கணும்னா, he should be expert in scripture. யாராவது ஒன்று கேட்டாங்கன்னா அதுக்கு தன் மனம் போன போக்கில் அவர் வந்து பதில் சொல்லாமல் சாஸ்திரத்துல இருந்து எடுத்து, இந்த மாதிரி பாகவதம் போட்டிருக்குப்பா, இந்த மாதிரி இந்த உபநிஷத்துல போட்டிருக்குப்பா, வேதத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்குப்பா, சிவபெருமான் இப்படி சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல இருந்து எடுத்து அதை ரியலைஸ் பண்ணி சொல்லணும். ரியலைஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வரதராஜன் பிரபு இருக்காரு. வரதராஜன் பிரபுக்கு கொஞ்சம் கால் வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது அப்படின்னு இருக்கும்போது, கிருஷ்ணா நாராயணா அப்படின்னு என்னால் உட்கார கூட முடியல கிருஷ்ணா, நீ எனக்கு அனுமதி கொடுத்தாதான் என்னால் உட்கார கூட முடியும் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வரும். அந்த டைமில் நம்மளுக்கும் வரும். ஆனால் ஒரு கிளி வந்து கிருஷ்ணான்னு நீ பழக்கலாம், அது கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லும். நீங்கள் போயிட்டு அது ஒரு கழுத்தை போய் பிடிங்களேன், அதை சொல்லும் கீ 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 கீன்னு தான் கத்தும். அது கிருஷ்ணா கிருஷ்ணான்லாம் சொல்லாது. ஏன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அதை பழக்கி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அது உணரலை, அந்த கிருஷ்ணாவோட அர்த்தம் என்ன அப்படின்ற அதை உணரலை. கரெக்டா இல்லையா? அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசேஷனோட வித்தியாசம். புரிதல் வேற, உணருதல் வேற. அப்போ ஒரு ஆன்மீக குரு ஒரு சில ஸ்லோகத்தை நம்ம வந்து புரிஞ்சிருப்போம், ஆனா அவர் வந்து உணர்ந்திருப்பாரு. ஓகே, நம்ம ஸ்ரீல பிரபுபாது கிட்ட எப்பவுமே ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஸ்ரீல பிரபுபாத் நீங்க எப்ப பாரு ஆத்மா பத்தி ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்றீங்க, வி ஆர் நாட் திஸ் பாடி, வி ஆர் ஆத்மா, நம்ம இந்த உடல் எல்லாம் நம்ம ஆத்மான்னு சொல்லிட்டே இருக்கீங்களா, தட் வி நோ, நீங்க ஏன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னாரு. அப்ப ஸ்ரீல பிரபுபாத் சொன்னாரு, எஸ் யூ நோ பட் யூ ஆர் நாட் ரியலைஸ்ட் இட். அதை இன்னும் நீ உணரல. அதை உணர்ந்தானா நீ இப்படி பாடிலி ஆக்டிவிட்டி நீ பண்ணவே மாட்ட, நீ ஆத்மத்துக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருப்ப. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, நீ உணரல அப்படின்ட்டு. இப்ப லலிதா மாதாஜி என்னோட பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, எடி படிடி, நான் இன்னைக்கு படிச்சாதாண்டி நாளைக்கு ஒழுங்கா இருப்பேன். யாருங்க காலிந்தி மாதாஜி, இது நியாயமா? ஓகே, ஸோ லலிதா மாதாஜி வந்து என்னோட பொண்ணு, நான் வந்து சொல்றேன், நீ வந்து இப்படி படிக்காம இருந்தனா நாளைக்கு உனக்கு வந்து இதாகும், அப்படியாகும், லைஃப் இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும். சரி சரிம்மா படிக்கிறேன். அவளுக்கு நான் சொன்னது புரிஞ்சுது. ஆனால் டு யூ திங்க் ஷி ரியலைஸ்ட்? அவள் ரியலைஸ் பண்ணா நாளைக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவள் உணர்ந்திருந்தா அவளுக்கு நாளைக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு கரெக்டாக அவளே எடுத்து புக்கை டைமுக்கு எடுத்து படிப்பா, அன்னன்னைக்கு கிளாஸை முடிப்பா, அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்கை முடிப்பா, கிளாஸ் ஒர்க்கை முடிப்பா, பரீட்சைக்கு படிப்பா, எல்லாம் பண்ணுவான். இப்போ நம்ம எல்லாருமே அப்படி தானே இருந்தோம். நம்ம த்ரூ அவுட் நம்ம காலேஜ் முடிச்சு நம்ம பிள்ளை பெற்றுக்கிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மாலாம் என்ன படி படி படின்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தானே இருந்தாங்க. நம்மளா என்னைக்காவது ஒரு நாள் புக் எடுத்து நம்ம படிச்சிருப்போமா? அப்பனா என்ன அர்த்தம், நம்ம உணரலை, நம்ம
புரியுது. அம்மா சொல்றது என்ன நம்மளுக்கு புரியாமலையா இருக்குது, அப்பா சொல்றது என்ன புரியாமலையா இருக்குது, எல்லாம் புரிஞ்சுது. ஆனா உணரலை. அதனாலதான் அடுத்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும், விளையாடிக்கிட்டு இருக்கோம், அம்மா காதை பிடிச்சி கம்பை எடுத்து 2 வை வச்சாதான் நம்ம உட்காந்து படிக்கிறோம். இது புரியுதா? நம்ம புரிதலுக்கும் அம்மா தமிழ்ல தானே சொல்றா, நல்லா தான் புரிஞ்சுது. ஆனா உணர்றது டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப ஆன்மீக குரு நம்மளுக்கு இந்த பகவத்கீதை பாகவதம்லாம் சொல்லும் போது அதை உணர்ந்து சொல்லுவார்கள். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். மற்றவர்கள் கிளி மாதிரி அங்க இருக்கிறது இன்டர்நெட்ல இருந்தது, அதுல இருந்தது, இதுல இருந்தது அப்படியே எடுத்து அதை அப்படியே சொல்ல முடியும். எஸ், எவ்ரிபடி கேன் சே தட். பட் ஒரு ஆன்மீக குருவோட இது ரியலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல 2 விஷயம். சிஷ்யன் எப்படி இருக்கணும், ஜிக்ஞாசோட இருக்கணும். குரு கிட்ட இருந்து இன்னைக்கு என்ன கத்துக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கணும். அர்ஜுனன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான். குரு சாஸ்திரத்தெல்லாம் நல்லா உணர்ந்து அவர் வந்து கொடுக்கறதுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அடுத்தது பகவத்கீதையில 4.34 நம்ம எல்லாருக்கும் நல்ல விசேஷமான ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷாந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினஹ. இங்க 3 விஷயங்கள் ஒரு கிருஷ்ணர் வந்து கொடுக்குறாரு, ஒரு சிஷ்யன் இருக்கணும் அப்படின்ட்டு. பிரணிபாதனா ஹம்பிளா இருக்கணும். இன்ஃபேக்ட் வாயில கூட விரல வச்சுப்பாங்க, கையை வச்சுப்பாங்க. பிரணிபாத ரொம்ப ஹம்பிளா இருக்கணும், சரண்டர்டா இருக்கணும் குரு கிட்ட. பரிப்ரஷ்ன என்கொயரி பண்ணணும். எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அந்த சப்ஜெக்டை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லி அதில் வந்து டவுட்டு கேட்கணும். பரிப்ரஷ்ன சேவை செய்யணும். குருக்கு சேவை செய்து ஹம்பிளா இருந்து கேள்விகள் கேட்கணும். இது 3மே வந்து ஒரு சிஷ்யனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஸ்லோகம். 5.18 இன்னைக்கு அனுகூல மத்த ஜனகமா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. குருர் நச சிஷ்யத் ஸ்வஜனோ நசயஸ்யாத் பிதா நச ஸ்யாத் ஜனனி நசாஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யாத் ந பதிஷ்ச ஸ்யாத் ந மோட்சயத்ய சமுபேத மிருத்யும். இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, குருனா when he takes charge அப்படின்னு சொன்னா அவன் வந்து அவங்கள பிறப்பு இறப்புல இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு இருக்கணும். அதே மாதிரி அப்பா அம்மா, அதே மாதிரி 3வது லைன்ல தெய்வம் தேவர்கள், இவங்க எல்லாருமே. அப்போ யாரெல்லாம், அப்பா அம்மா குரு தேவர்கள், இவங்க எல்லாருமே அவங்கள சார்ந்து இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்னா பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து விடுதலை பெறுறதுக்கு உதவி பண்றவங்களாக இருக்கணும். அப்படி இருக்க முடியலையா, அப்படி ஒன்னால இருக்க முடியாதுன்னா நீ கல்யாணமே பண்ணிக்காத, நீ குழந்தையே பெத்துக்காத. அப்படி இருக்க முடியலையா, நீ தேவனாவே இருக்கக்கூடாது. இதுதான் சாஸ்திரம் சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் முருகரை வந்து ரொம்ப கும்பிட்டேன். ஆக்சுவலி உண்மையிலே அப்படிதான். எனக்கு வந்து டெய்லி கிட்டத்தட்ட 8, 10, 50 வருஷமா, நாட் 50 வருஷம், 10, 25 வருஷமா குழந்தையில இருந்தே டெய்லி கந்தசஷ்டி கவசம் சொல்லுவேன். காக்கா காக்கா கனகல் காக்கா நோக்க 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 நோக்கா தாக்கா தாக்கா தடையற தாக்கா பாக்கா பாக்கா பாம்படி பட பில்லி சூனியம் பெருமை கேட்கல டெய்லி சொல்லணும் எங்க வீட்டில் அது. ஸோ முருகப்பெருமானை நினைச்சு நான் முருகரை வந்து நான் முழு முதற் கடவுளா, முருகரை வந்து நான் பிரியமா இஷ்ட தேவதையா நான் ஒழுங்கா சின்சியரா இருந்தேன். ஆனால் அந்த முருகனோட டியூட்டி என்னன்னா அவரு எனக்கு முக்திக்கு வழி கொடுக்கணும். அப்ப அவரு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்வார். இப்போ உதாரணத்துக்கு இங்க ஜெயச்சந்திரன் பிரபு நம்ம பார்த்தோம். அவர் வந்து 10ஆம் கிளாஸ் டீச்சர்னு வச்சுக்கலாம், நான் அவரோட ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நல்ல ஒபீடியண்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஜெயச்சந்திரன் பிரபு இந்த ஹர்ஷா இந்த ஹரிகீர்த்தன் என் கிளாஸ்லேயே இருக்கட்டும், அவன் டெய்லி எனக்கு புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வருவான், பையெல்லாம் தூக்கிட்டு வருவான், டெய்லி வீட்டில் இருந்து வடகிட்ட போட்டாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து தரான், டெய்லி போர்டெல்லாம் அழிக்க ஹெல்ப் பண்ணுறான், டெய்லி சாக் பீஸ் 2 எடுத்துகிட்டு வந்துடுறான், அவன் என் கிளாஸ்லேயே இருக்கட்டும்னு சொன்னால் ஜெயச்சந்திரன் ஒரு நல்ல டீச்சரா? கிடையாது. அவர் என்ன பண்ணணும், தங்கமான பையன், டேய் இந்த ஸ்கூலு 10வது வரைக்கும் தான் இருக்கு, நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கான், நான் உனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன், நீ அங்க போய் சேரு,
நல்லா படிக்கணும், நீ நல்ல ஒரு என்ஜினியரா வரணும். அதுதானே ஒரு நல்ல குருக்கு அழகு. அதே மாதிரி தேவர்கள் நம்ம யாரையாவது தீவிரமாக கும்பிட்டா அந்த தேவர் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கலன்னா அந்த தேவர் அந்த கர்மத்தை எடுப்பாங்க. அதே மாதிரி பேரண்ட், நம்ம அப்பா அம்மா இருந்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோம், உங்களுக்கு நிறைய சொத்து வாங்கி கொடுத்துடணும், நிறைய படிக்க வச்சிடணும், வீடு வாங்கி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் நினைக்கிறோம். நம்ம குழந்தை பெற்றுக்கிறோன்னா நம்ம வந்து அவங்கள இன்னொரு பிறவி எடுக்க வைக்காதபடி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு உண்டான கைடன்ஸை பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நீ அப்பா அம்மாவா இருந்து கர்மத்தை எப்படி தேவர்கள் கர்மத்தை பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் கர்மத்தை ஏற்போம். நம்ம எல்லாருமே அந்த கர்மத்தை ஏற்போம், நம்ம பிள்ளைங்களை அந்த கைடன்ஸ் பண்ணலைன்னா. அடுத்தது என்ன சொன்னிச்சு, குரு. அதே மாதிரி குருவும் இதே மாதிரி இந்த பிறப்பு இறப்பு, இந்த ஸ்லோகம் அதை தான் சொல்றது. பிறப்பு இறப்புன்ற அந்த இதுல இருந்து நம்மளை காப்பாத்துற மாதிரி குரு பிதா தெய்வம். ந மோக்ஷேத்திய சமுபேத மிருத்யம். பிறப்பு இறப்புன்ற இதுல இருந்து அவங்க நம்மளுக்கு வழிகாட்டணும், இது அவங்களோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல 5.5.18 சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடுத்த பாயிண்ட், ஸ்வேதஸ்வர உபனிஷத். உபனிஷத்னா வேதத்துல இருந்துன்னு அர்த்தங்க. ஓகே, வேதத்தோட ஒரு பகுதி தான் உபனிஷத். வேதத்துல தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்ட்டு 4 புருஷார்த்தங்களை பத்தி பேசும். ஓகே, அதுல முக்கியமானது கடைசியுமானது மோக்ஷ காண்டம். அப்போ வேதத்துல எங்கெல்லாம் மோட்சத்தை பத்தி பேசியிருக்கோ அதெல்லாத்தையும் அப்படியே உருவிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி அதெல்லாம் உருவி உபனிஷதா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்வேதஸ்வர உபனிஷத்துன்னு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான உபனிஷத். அது என்ன சொல்றது பாங்க, யஸ்ய தேவா பரா பக்திர் யதா தேவே ததா குரோ. ஒருத்தனுக்கு பகவான் மேல எந்த அளவுக்கு எஸ்ய எப்படி தேவ பராபக்திர் எப்படி ஒரு பக்தி இருக்கோ, அந்த பகவான் மேல எவ்வளோ பக்தி இருக்கோ, யதா தேவே ததா குரு பகவான் மேல எவ்வளோ இருக்கோ ஈக்குவலா ஆன்மீக குரு மேலையும் இருக்கணும். சேத்தஸ்வர உபநிஷத்துல சொல்லியிருக்கு. நம்மளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை பகவான் கண்ணன் மேலேயோ நாராயணன் மேலேயோ எல்லார் மேலேயும் இருக்கணும். அதே நம்பிக்கை நம்மளோட ஆன்மீக குரு மேலேயும் இருக்கும். யாருக்கு அப்படி இருக்குதோ அவங்களுக்கு தான் சர்வ வேதத்தோட சாரமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்வேதஸ்வரர். ஆன்மீக குரு மேல நம்பிக்கை இல்லாதவனுக்கு வேதத்தோட சாரத்தை வழங்க மாட்டார் பகவான். இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடுத்தது 11.3.21ல ஆன்மீக குரு கிட்ட ஒருத்தர் வந்து எப்படி கேள்விகள்னா பௌதீக முன்னேற்றத்துக்காக கேள்வி கேட்கறது அவ்வளவு உசித்தம் இல்லை. ஆன்மீக குரு கிட்ட பகவான் கிட்ட போகிறதுக்கு எப்படிலாம் நான் பௌதீகமாக நடந்துக்கணுமோ அதுக்காக நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாபிருத்தம். இது வந்து பக்தி ரசாமிருத சிந்தில் ரூப கோஸ்வாமி சொல்றாங்க 1.1.11ல. அதாவது நம்மளோட பக்தி எப்படி இருக்கணும்னா நம்ம எந்த விதமான அல்டீரியர் மோட்டிவ் எதுவுமே இல்லாமல், எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு வேலை கிடைச்சது, எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா குழந்தை பிறந்துச்சு, இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்லாம் இல்லாமல், ஓகே, அந்நிய அபிலாஷா வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அந்நிய அபிலாஷா பகவானுக்கு சேவை பண்ணணும்ன்ற அந்த ஆசையை தவிர வேற எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் ஒரு சிஷ்ய பிள்ளைக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சிஷ்டாசகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, திருநாதபி சுனிச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினமானதேன. இதை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக நம்மளோட குரு கிட்ட நம்ம அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப புல்லை விட பணிவாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் மரியாதை கொடுத்து மரியாதை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா குருவோட கருணையை வந்து பெறுவாங்க. யார் இப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்க வந்து குருவோட கருணையை பெற்று குருவோட ஆசீர்வாதத்துல
அவங்க வந்து பகவான் கிட்ட போய் சேருவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஷெல்டர் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஷெல்டருக்கு அர்த்தங்கள் கூட பார்த்தோம். ஒரு பஸ் ஸ்டாப்போட இதை கூட வச்சு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் கிட்ட போய் நிற்கிறதோ அவர் கீழே போய் நிற்கிறதோ அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது, அவர் கொடுக்குற கரெக்ஷன்ஸை வந்து மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஏமா இப்படி பண்ணுறீங்க பிரபுஜி, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் சரிங்க பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த மனோபக்குவம் இருக்கணும். அதுக்கு வந்து விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டோ அதுக்கு வந்து எதிர்த்து பேசிக்கிட்டோ அதுக்கு வந்து காரணங்கள்லாம் கொடுக்கவே கூடாது. குரு சொல்லிட்டானா அது கிருஷ்ணர் சொன்னார்னு சொல்லிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அர்த்தம் தான் குருக்கு கீழே ஷெல்டர். அப்போ அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். வாழ்க்கையில் நிறைய பேர் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். மேனேஜர் சொல்லியிருப்பாரு, டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு சொல்கிறதுக்கு நீ என்ன ப்ரையாரிட்டியில் வச்சுருக்க அப்படின்றத கிருஷ்ணர் பார்ப்பார். ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயிடுத்து. ஓகே, ஸோ ஆன்மீக குருவை நம்ம எதற்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேஷனுக்காக இல்லை. நம்ம சின்சியராக இந்த ஜென்மத்தில் இன்னொரு பிறவி எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம ஆன்மீக குருவை வந்து எடுக்கணும். இது வந்து சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்குன்னா முதல் படி அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஹரிபக்தி விலாசிலையும் பக்தி ரசாமிர்த சந்திலையும் போட்டிருக்கு. ஆன்மீக இதில் வந்து 64 படிகள் இருக்குது. அதை முதல் படி ஒரு குருவை எடுத்துட்டு அவரோட வழிகாட்டுதலில் நம்ம வந்து நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபேன்சிக்காக இல்லாமல் அவங்களும் எடுத்தாங்க நம்மளும் எடுத்தோன்றதுக்கு இல்லாமல் சின்சியராக நம்மளை நாமளே கேள்விகளை கேட்டுக்கோங்க. எனக்கு உண்மையிலே பகவான்கிட்ட போகிற அந்த ஒரு இது இருக்கா, அந்த தீவிரம் இருக்கா? இப்போ ஒரு சிலருக்குலாம் நான் டாக்டர் படித்தே ஆகணும், ஃபாரின் போயே ஆகணும், கல்யாணம் இந்த பொண்ணை பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீவிரமாக இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம பகவான்கிட்ட தீவிரமாக போயே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் தென் நம்ம இந்த மாதிரி ஒரு குருவை எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இது சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 67 பேர் வந்திருக்கோம். இதில் ஏற்கனவே ஒரு 7-8 பேர் தீட்சை பெற்றவர்கள் இருக்காங்க. ஓகே, லலிதா மாதாஜி இருக்காங்க, தென் சம்பக்க மாதாஜி இருக்காங்க, தென் பக்தநாத் பிரபு கூட இருப்பாங்க, தென் பிரேமேஸ்வரி இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. காலிந்தி மாதாஜி இருக்காங்க தீட்சை பெற்றவர்களா. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபார்மை வந்து இன்னைக்கு நான் கொஞ்சம் டைட்டு. ஸோ ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியை வந்து அலாட் பண்ணுவோம். ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு ஒரு வழிகாட்டுதல் பண்ணி அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுவோம். ஹரி ஓம் தத்சத். எல்லாருக்கு மேலேயும் கொஞ்சோண்டு குரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மனசுல யாருக்காவது பட்டிருக்கா? அது போதும். அதுதான் மத்தாஜி என்னோட டார்கெட். மத்தாஜி நம்ம அந்த லெவலுக்கு படிச்சவங்களாம் நான் கிடையாது. நம்மளுக்கு குரு வேணும்னு நம்மளுக்கு சாஸ்திரத்துல போட்டிருக்கத உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஓம் தத் சத். ஏதாவது கேள்விகள் இருந்தா இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். முதல்ல அப்படி கேள்விகள் இல்லைன்னா சிவதான பிள்ளை பிரபு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லுவார். கேள்விகள் ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஹாய், யாரும் பஸ்ல இருந்துட்டே வராங்க கிளாஸ். குருவனுடைய குவாலிட்டிஸ்ல அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முதன்மை வாழ்க்கையாட்டு நிறுவி காட்டணும். அவர் ஒரு ஆசிரமத்துல தங்கணும், அவருடைய காரியங்களை தானா தன்னுடைய வேலைகளை செய்யணும், அதை படிப்படியா அந்த சிஷியன்மார்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு நெறிமுறை இல்லையா? ஃபர்ஸ்ட் குருன்னா முதல்ல அதை நினைப்பு வச்சுக்கோங்க. அவர் வந்து சன்னியாசியா இருக்கணுன்றதே அவசியம் கிடையாது. ஓகே, ஈவன் ராமானுஜாச்சாரியார் கூட கிரகஸ்தார் தான் ஆரம்பத்துல. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் எ கம்பல்சரி. சந்திப்பாணி முனிக்கு சன்னியாசி கிடையாது. ஓகே, ஸோ இன்னைக்கு கலியுகத்துல நீட் நாட் பி
இன் அன் ஆசிரமம். அவங்க வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, ஸோ அவங்க வந்து காட்டில் இருக்கணும் வைக்கணும் அப்படின்லாம் இது வரைக்கும் நம்ம படித்த சாஸ்திரத்தில் எதுலையுமே போடல. பட் அவங்க வந்து வீட்லேயோ காட்டுலேயோ சிட்டிலேயோ எங்கே வேணுமாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்க சாஸ்திர விதிப்படி அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? அப்படியானால் குரு வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணுமா இல்ல படிக்காமலே கூட குரு ஆக முடியுமா? உதாரணத்துக்கு ரமண மகரிஷி அவருக்கு சின்ன பிராயத்திலே போயிட்டாரு. அவர் எங்கேயும் படிச்சதாட்டு எதுவும் வரலாறுல தெரியல. அப்படியானால் படிப்பு தேவையா இல்ல வாழ்க்கை முறை மட்டும் தேவையா? வாழ்க்கை முறை மட்டும் தேவைப்படாது. படிப்பு எப்படின்னா, அதாவது ஸ்காலர்லின்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நிறைய தமிழ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இல்லை மகாபாரதம் கூட கிடையாது, ராமாயணம் தான், கம்பராமாயணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. இந்த பட்டிமன்றத்துலலாம் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதில் எத்தனை பேர் வந்து ராம பக்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம பக்தர் இல்லை. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமாயணத்துலேருந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் அவங்க ராம பக்தர் கிடையாது. தமிழ் புலமை அதுக்கும் ராம பக்திக்கும் வேறுபாடு. தமிழினுடைய கம்பருடைய எழுத்து நயத்தையும் கம்பருடைய தமிழ் புலமையை எடுத்து விளம்புவதே தவிர பக்திக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதே தான் நானும் சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு ஆச்சாரியான்றவர் வந்து ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஆனா பகவானை உணர்ந்திருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி. அவருக்கு வந்து கண்டிப்பா அவர் வந்து அந்த படிச்சு நீங்க எல்லாம் படிச்சு ஒண்ணுமே ஃபாலோ பண்ணாம அவர் படிக்காம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்? பகவான் வந்து கொடுப்பாரு. பகவான் 10.10 பகவத்கீதையில என்ன சொல்றாரு? தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. கிருஷ்ணர் அவருக்கு ஹிருதயத்துல இருந்து அவருக்கு எல்லா புத்தியும் கொடுப்பாரு. இப்போ ரமண மகர்ஷியை விட்டுருவோம், வள்ளலார் எடுத்துக்கிடுவோமே, அவருக்கு வந்து பெரிய அளவுல கல்வி அறிவு கிடையாது. ஆனா அவர் எழுதின எழுத்துக்களை பார்க்கும்போது யார் கொடுத்தான்னு தெரியல. பாம்பன் சுவாமிகளுடைய இது பார்த்தாலும் படிப்பறிவு குறைவு, ஆனா எழுத்தறிவு ரொம்ப கூடுதலா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேரு நம்மளோட பரம்பரையிலே பாத்தீங்கன்னா, நம்மளோட பரம்பரையிலே இப்ப என்னோட குரு பாத்தீங்கன்னா ஜெயபதக சுவாமி குரு மகாராஜ், அவரோட குரு ஸ்ரீல பிரபுபாத், அவரோட குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் எப்படின்னா 7 வயசுலயே பயங்கர புலமை. அவருக்கு வந்து அந்த பட்டத்தையே கொடுக்குறாங்க, பக்தி சித்தாந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டம்லாமே கொடுக்குறாங்க. 800 வருஷமா ஜோஷியத்துல அஸ்ட்ராலஜில ஒரு கரெக்ஷனை பண்ணாம விட்டுட்டாங்க. அது இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு எல்லாம் லீப் இயர் வருது இல்லையா? ஸோ அதை வந்து நடுவில் எங்கேயோ விட்டுட்டாங்க. அதை வந்து 800 இயர்ஸ்க்கு பேக்குக்கு அவர் ரீகால்குலேட் பண்ணி இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு அந்த லெவலுக்கு ஒரு புலமை வாய்ந்தவர். ஆனால் அவர் வந்து யார்கிட்ட போய் குரு எடுத்தார்னா எழுத படிக்க கூட தெரியாத ஒருத்தர்கிட்ட தான் போய் குரு எடுத்துட்டார். ஸோ படிப்பு அப்படின்றது மஸ்ட் கிடையாது. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு பகவானை உணர்ந்திருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து புரியுது. தேங்க்யூ ஃபார் திஸ். நாட்டு வழக்குல ஒரு பையனோ ஒரு பெரிய ஆளோ ஒரு தவறு பண்ணிட்டா உனக்கு எவன்டா வாத்தியாரு, எவன்டா உனக்கு சொல்லி தந்ததுன்னு ஒரு வார்த்தையை நிசாரமா விட்டுருவாங்க. அப்போ அதுக்கும் அந்த அது நிறைய அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சரி, தேங்க்யூ பிரபுஜி. மற்றவர்கள் வேற ஒரே நான் ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி குருவை பற்றி ஒரு ஸ்பீச், குரு ஆசிரமத்தை பற்றி பேசினேன். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கல. அப்போ இப்ப இதெல்லாம் வந்து நியூலி ஆடட் பாயிண்ட்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹரிபோல் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எஸ், வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? உணர்தல் அப்புறம் வந்து ரெண்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து நான் கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன் ஹரிஜி. உணர்தல்னு ஒண்ணு இருக்கு, ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, குருவா இருக்கிற உணர்தல்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பாக்குறேன். ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது வந்து ஒரு 12 வயசு இருக்கும். அவங்க தாத்தா நல்லா இருக்காங்க, அவங்க பாட்டி மட்டும் இறந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து விழுந்து விழுந்து அழுதுகிட்டே இருக்கு. அவங்க கூட்டு சமாதானப்படுத்தி பாக்குறாங்களா, யாருக்கு சமாதானமும் அதை ஏத்துக்கவே இல்லையா. அதனால பக்கத்துல இருந்த ஒருத்தருக்கு போயிட்டு அவர்கிட்ட கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் போயிட்டு அந்த பாப்பா கிட்ட பேசும்போது, நீ இப்பதாம்மா முதல்ல உங்க வீட்டுல ஒரு
டெத்து பார்க்குற. ஆக்சுவலாக இது வந்து பிறப்பும் எப்படி பிறப்பு சகஜமாக இருக்கோ அந்த மாதிரி இறப்பும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அது கேட்கவே இல்லையா அது. சரி சரி உங்க பாட்டியை வந்து உயிரோட எழுப்பிடலாம், நான் சொல்றத செய்யுமா அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் எதோ நாள் செய்யறேன்னு சொல்லிச்சா அந்த பாப்பா. நீ போயிட்டு நம்ம ஊர்லயே போயிட்டு ஒரு படி கடுகு வாங்கிக்கிட்டு வா, யார் வீட்லயாச்சும் இருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, அந்த வீட்டுல யாரும் இறந்துருக்க கூடாது. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க வீட்டுல போயிட்டு நீ வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சான். போயிட்டு ஒரு வீட்டுல போய் கேட்டிருக்காங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் தான் இருக்கு கடுகு இருக்கான். சரி அடுத்த வீட்டுக்கு போயிருக்கு. அடுத்த வீட்டுல கடுகு இருக்குன்னு சொல்லி எத்தார போயிருக்காங்க. ஒரு படி இருக்குமா என்கிட்டன்னு எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அந்த பாப்பா, இந்த வீட்டுல யாரா இறந்துருக்காங்களான்னு. ஆமா இறந்துருக்காங்க தான், நிறைய பேர் இறந்துதான் இருக்காங்க அப்படின்னா. அப்படி ஒரு வீடா போய் பார்த்த உடனே எல்லார் வீட்லயுமே இறப்பு இருந்திருக்கு. அதனால இறப்பு இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து சமாதானம் ஆயிடுச்சு சொன்னாரு. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி தெரியறத விட அவங்க போய் உணர்ந்து பண்ணும்போது அது வந்து நமக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு ராஜா ஒருத்தர் நகர்வலம் போயிட்டு இருக்காரு. அப்படி நகர்வலம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து நல்லா ஹெல்த்தியானரு, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, கை கால்லாம் நல்லா இருக்கு, அவர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ராஜா அவரை பாக்குறாரு, நீ நல்லா தானே இருக்க, நல்லா வேலை செய்து சாப்பிடலாமே, ஏன் இந்த வேலையை செய்யற நீன்னு கேட்டிருக்காரு. இல்ல சொல்லியிருக்காங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வாங்க அரண்மனைக்கு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அரண்மனையில கூட்டும் போயிட்டு ஏன் இந்த வேலையை செய்யறேன்னு கேட்டபோது, நீங்க பார்த்தது தவறு, எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, இவன் உண்மையில கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக ஒரு அரேபியன் குதிரையை கொடுத்து இது எதுன்னு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அரேபியன் குதிரை இல்லை இது வந்து ஒரு கோவேரி கழுதை, என்னை ஏமாத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ உனக்கு கண்ணு தெரியல தானே அப்படின்னு. ஆமா, ஆனா எனக்கு கண்ணு தெரியலனாலும் வேற ஒரு பார்வை என்கிட்ட இருக்கு. மாற்றுத்திறனாளி சொல்றாங்களே, ஒண்ணு மறைஞ்சா இன்னொரு திறமை இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க கரெக்டா தான் சொல்றான்னு சொல்லிட்டு 2 வேளை சாப்பாடை போட்டு ஜெயில போடுங்கன்ட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி கூட்டு அவன்கிட்ட கேட்கறாங்க, ஒரு தண்ணி எடுத்து வந்து ஒரு டம்ளர்ல வச்சுட்டு இந்த தண்ணி எங்க இருந்து கொண்டு வந்தது சொல்லுன்னு கேட்கறாங்க. அவன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது உப்பு தண்ணி கடல்ல இருந்து வந்திருக்குன்றான். ஆஹா நல்லா திறமையா இருக்கான சொல்லிட்டு 3 வேளை சாப்பாடு போடுங்க முடிச்சு நிறுத்திட்டாங்க. அடுத்து 3ஆவதா ஒரு கண்டிஷன் சொல்லி அவனை செய்ய சொல்றாங்க. 3 வேளையும் அந்த டெஸ்ட்லயும் அவன் பாஸ் பண்ணிட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, இனிமே 3 வேளையும் இவனுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு எல்லாத்தையும் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா எல்லாரும் போது நீ யார், எப்படிடா இவனுக்கு இந்த திறமெல்லாம் வந்ததுன்னு கேட்கும்போது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. எப்படி என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது, எல்லாரும் இங்க இருக்காங்க, சொன்னா உனக்கு கோபம் வரும், அதனால எல்லாரும் வெளியே அனுப்புன்னு சொன்ன உடனே எல்லாரும் வெளியே போன உடனே அவன் கேட்கறான், என்னை பத்தி சொல்லுன்னு கேட்ட உடனே, உன்னை பத்தி சொல்றேன், ஆனா என்னை வந்து நீ தண்டனை கொடுப்ப மறுபடியும் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், நீ வந்து இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜாவே கிடையாது, அரண்மனையில் இருக்கக்கூடிய சமையல்காரனுடைய பையன் நீ அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி நீ சொல்றேன்னு கேட்டவொடனே, சமையல்காரனுக்கு தான் தெரியும், சாப்பாட்டை பத்தி தான் போடுவானுங்க, நீ ஒரு ராஜாவா இருந்தீனாக்கா முதல்ல நான் சொன்ன விடைக்காக எனக்கு ஒரு 50 பொற்காய் எனக்கு கொடுத்துருப்ப, அடுத்தது சொன்னதுக்கு ஒரு 100 கொடுத்துருப்ப. ஆனா நீ வந்து ஒரு சமையல்காரர் தான் சாப்பாடை போடு, 2 வேளை சாப்பாடை போடு, 3 வேளை சாப்பாடை போடு, 3 வேளை சிறந்த சாப்பாடா போடுன்னு சொல்லியிருக்க, இதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றேன்னாக்கா, படிச்சுதான் ஒருத்தன் வந்து குரு ஆகணும், படிக்காமே நீங்க குரு ஆகலாம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, அதுக்காக அதை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க. தேங்க்யூ வெரி நைஸ். இன்ட்ரெஸ்டிங். எஸ் சிவராமகிருஷ்ண பிரபு, நீங்க மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க பிரபுஜி. இல்லைங்க பிரபு, அது வாய்ஸ் கேட்கல, இப்போ வெளியே போயிட்டு உள்ள வந்தேன், அதுதான் மைக் ஆன். ஓகே பிரபுஜி. சாந்தி மாதாஜி மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது சொல்லணுமா? இல்ல பிரபு. சரி, தேங்க்யூ. ரேணுகா மாதாஜி நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரி, ஸோ எல்லாருக்கும் குரு கடாட்சம் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு 3 முறை எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த ஜென்மத்திலே நம்மளுக்கு குரு கிடைச்சு நம்ம வந்து பகவான் கிட்ட போகணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ராம ராம. கடைசியா ஒரே ஒரு லைன் நம்ம ஐ திங்க்
யார் எந்த பிரபு சொன்னாங்க? பேர் மறந்து போச்சு. ஸோ ஒரு பாட்டு சொன்னாங்க இல்லையா, சம்சார தாவா அப்படின்ட்டு. அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம் இருக்கு. சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாத்ரை யுக்தஸ்ததாபா யதயேவ சாத்பி கிந்து பிரரோர்ய பிரயேவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம். ஸோ குருவோட சரணத்தை நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் என்ன சொல்கிறது? சாக்ஷாத் ஹரித்வேன, ஹரித்வேன சாக்ஷாத் ஹரி, குருன்றது வந்து சாக்ஷாத் ஹரி தான். இது வந்து சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை, எல்லா சாஸ்திரத்துலேயும் ஸ்கந்த புராணத்தில் போட்டிருக்கு, பத்ம புராணத்தில் போட்டிருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில் போட்டிருக்கு, இப்படி எல்லா வேதத்தில் போட்டிருக்கு, இப்படி எல்லா வேதத்துலேயும் போட்டிருக்கு. நம்ம குரு சாக்ஷாத் ஹரி, அவர் தன்னுடைய கருணை வடிவமாக குருவாக வருகிறார் அப்படின்னு எல்லா சாஸ்திரத்துலேயும் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த குருவை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குருவை ஆர்டினரி பர்சனாக பார்க்கக்கூடாது. கிருஷ்ணர் நம்மளுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். எப்படி ஒரு தபேதார் ஒரு வந்து ஒரு ஜட்ஜோட பாயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வராரு, அதேமாரி ஆன்மீக குரு கிருஷ்ணரோட பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வராரு. ஹரி ஓம் தச்சம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் பேக் டு பேக் இன்னைக்கு 2 கிளாஸ் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக சந்தோஷமாக பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி குருவை பற்றி கேட்டுட்டு இருந்திருக்கோம். இதுவே வந்து அந்த டிசைப்பிளோட ஒரு குணம் அப்படின்னு சொன்னோம். கிக்ஞாசு, ஒரு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். காலையிலையும் கிளாஸ் அட்டன் பண்ணி இனி சண்டே கிளாஸுக்கு இன்னும் கொஞ்சம் பேர், ஜெயச்சந்திரன்லாம் திருப்பி நைட்டு கிளாஸுக்கும் வர போறாரு. ஓகே, இல்ல ஸோ இந்த 7 மாதிரி மணிக்கு சண்டே 7 மணிக்கு சண்டே கிளாஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இங்க இந்தியா டைம்ல பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு. என்ன ஆச்சு? இப்பதான் நீங்க பாஸ் ஆனீங்கன்னு சொன்ன, இப்ப ஃபெயில் ஆயிட்டீங்களா? இந்த மாதிரி இல்ல நம்ம என்னதான் இருந்தாலும் கடைசியில புத்தி அங்கதான் போய் நிக்குது. எப்படி இருந்தாலும் உங்க நிலைமைக்கு வர முடியல எங்களால. அரே அரே அப்படிலாம் இல்ல பிரபு. சரி, இது நம்ம வந்து ஜெயச்சந்திரன் பிரபு இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கல்யாணம் நடக்கிறது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு யார் இங்க 2 பேர் இருந்தாங்களா, அந்த 2 பிள்ளைங்க எங்க, சிந்து அண்ட் சிவா, மேரேஜ் ஆனவங்களா? இல்ல ஆகாத்தா 2 பிள்ளைங்க இருக்குது நம்மளோட டீம் கிளாஸ் வரவங்க, அந்த 2 பிள்ளைங்களும். இப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம். இல்லைன்னா இப்போ காயத்ரிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் அங்க கல்யாணத்துக்கு போறோம். அப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு நம்ம எல்லாம் கியூல நிக்கிறோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்கு ஒரே கூட்டம். ஓகேவா? கூட்டம் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், கடகடான்னு கையை கழுவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி மாதாஜியா லலிதா மாதாஜியா பார்க்குறேன். என்ன ஜெயச்சந்திரன் உங்கள் கையெல்லாம் இவ்வளோ எச்சிலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒன்றும் கிடையாது, நான் அந்த க்யூவில் கொஞ்சம் முன்னாடி போய் கையை கழுவியிருக்கேன், அவ்வளோதான். நீங்களும் அதே க்யூவில் தான் இருக்கீங்க, அடுத்த ஒரு நிமிஷத்தில் நீங்களும். அது மாதிரி ஒரு காலத்தில் நானும் இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் பார்த்து தான் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. இப்போ என்ன ஹைலைட்ஸ் பார்க்குற லெவலுக்கு வந்திருக்கேன். இப்போ மேட்சை உட்காந்து பார்க்குற லெவலுக்கு நம்மளுக்கு இல்லை. ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல யூடியூப்ல ஹைலைட்ஸ் போட்டிருப்பான், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், மொத்த மேட்சை 15 நிமிஷத்துல அது கூட சம்டைம்ஸ் ஓட்டி ஓட்டி பார்த்து ஓகே சரி கிரிக்கெட் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த டென்ஷன் இல்லாம நிம்மதியா பாத்துக்கலாம் இல்லையா? அது ஹரே கிருஷ்ணா பிரபு. செல்வம் பிரபுஜி சொல்லுங்க. பிரபு எனக்கு ஒரு ஆன்சர் தோணுச்சு ஜெயகிருஷ்ணா பிரபு, ஜெய் பிரபு சொன்னதுக்கு. சரி, யூனோ எப்படின்னா, எதுக்கு ப்ரெஷர் எடுக்கணும்? பெட்டர் கேட்கறது ஈஸி இல்ல பிரபு. நீங்க எவ்வளவு கஷ்டப்படணும், டெய்லி எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், நமக்கு ரொம்ப ஈஸி இல்ல. கேட்டுட்டு ஓகே ஓ இல்ல இல்ல கேட்கறதா ஈஸி. இப்ப ஹரிசா நம்ம கிளாஸ் எடுக்கிறாருன்னா ஒரு 2 ஹவர்ஸா அது என்னென்ன சொல்லணும் இன்னைக்கு, அதுவும் இத்தனை பேர் 65 பேர் 70 பேர் இருக்காங்கன்னாக்கா அவங்கள வந்து என்டர்டெயின் பண்றதை விட அதை வந்து உண்மையில உணர்ற மாதிரி பேசணும்ன்றது வந்து பெரிய விஷயம். அது அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு டக்கு டக்குன்னு வருது பாருங்க, ஒரு சைக் ஆகுது இல்ல, அதே பெரிய விஷயம் தான். இப்ப நான் அவனுக்கு சொன்ன உடனே சைக் ஆகுது, அதான் அதோட குருன்றது. மனப்பாட கணக்கா அப்படியே ஏதாவது ஞாபக சக்தி இருக்கு நம்மளுக்கு பிடிச்சது. அப்புறம் கேட்டா இல்ல எல்லாருக்குமே இருக்கு, நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் நம்மளால பண்ண முடிய மாட்டேங்குது. வேற ஒன்றும் போனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் ஒண்ணு போகணும். இப்ப இலங்கை ஜெயகதீஷ் ஒருத்தர் இருப்பாரு, சம்பிரதாயம் பத்தி பேசுறவர். அவர் வந்து ஒரு பேச்சு மேடையில சொல்லியிருக்காரு என்னன்னாக்கா, அவர் படிச்ச காலேஜ்ல அவரு
எல்லாரும் வந்து அங்க இந்திரா காந்தி வந்திருக்காங்களாம், மற்ற பெரிய விஐபிலாம் வந்து அவர் படிச்ச காலேஜில் வந்திருக்காங்க. அந்த காலேஜில் இவர் பேசுறதுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த பிரின்சிபால் கிட்ட போயிட்டு எப்படி எல்லாரும் இருந்த சபையில நான் இப்படி பேசுறதுன்னு கேட்கறப்போ அவர் சொல்லியிருக்காரு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாள்னு நினைச்சுக்கோங்க, நீங்க மட்டும் பேச ஆரம்பிங்க, அப்பதான் உங்களுக்கு பேச்சு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க இதெல்லாம் எல்லாரும் நல்லா திறமையான ஆளுங்க, நல்லா பேசக்கூடியவங்க, அந்த சபையில போய் என்ன பேச சொல்லிட்டு அவங்களும் முட்டாள் நினைக்க வைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டு மைக் முன்னாடி இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் பிரின்சிபால் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ பிரின்சிபால் முட்டாள் நினைச்சா நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அப்பதான் சொல்லியிருக்காரு, அப்படின்னு கிடையாது, நீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா எல்லா வார்த்தையும் தானா வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. நாராயணா. ஓகே, நம்ம கிளாஸ் இதோட நிறுத்தலாம். விவிதா மத்தாஜி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? நான் ஏதாவது சொல்லணுமா? எனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒன்றும் இல்லை பிரபு, இந்த ஃபார்ம் தான் வந்து நம்ம கொடுக்குறோம்னு சொன்னோம். யா, அப்புறம் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் பிடிச்சிருந்ததா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல செகண்ட் சாப்டர் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. நான் வாங்கினேன் பிரபு. वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव की जय. शिला प्रभुपाद की जय. शिला गुरु महाराज की जय. निताई गौर प्रेमानंदे. हरि हरि बोल. थैंक यू वेरी मच எல்லாருக்கும்.